காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் உலக நாடுகள் பார்க்கும் வகையில் தூக்கிலிட்டு ஒரு வார காலத்திற்கு அவர்களின் உடலை காட்சிப்படுத்த வேண்டும் என பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் இலையூர் கிராமத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கிராமத்தில் நடைபெறக்கூடிய கோயில் திருவிழாவிற்காக பேனர் வைத்துள்ளனர். அதில் தற்போதுள்ள பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி மற்றும் ஒன்றிய தலைவரின் படங்கள் இல்லாமல் முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் படத்தை மட்டும் பதிவிட்டு பேனர் வைத்துள்ளது பாஜகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட பாஜகவில் உட்கட்சி பூசல் எழுந்துள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி, காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அதே இடத்திற்கு வரவழைத்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை உலக நாடுகளே பார்க்கும் வகையில் தூக்கிலிட்டு ஒரு வார காலத்திற்கு தீவிரவாதிகளின் உடலை காட்சிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்தியாவில் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் தொட வேண்டும் என்றால் பயத்தை உருவாக்கும். வருங்காலத்தில் இவ்வகையான செயலை செய்ய அஞ்சும் வகையில் இந்திய அரசு தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தூக்கிலிட வேண்டும் என கூறினார். இலையூர் கிராமத்தில் பாஜக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் மாவட்ட தலைவர் மற்றும் ஒன்றிய தலைவர் படங்கள் இல்லாமல் முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் படத்தை பதிவிட்டு வைத்துள்ள பேனர் குறித்து கேட்ட கேள்விக்கு பாஜகவின் கொள்கைப்படி கிளைத்தலைவர், மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் ஆகியோரின் அனுமதி பெற்று எந்த ஒரு நிகழ்ச்சியையும் நடத்த வேண்டும். முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் படத்தை வைத்து பேனர் வைத்தவர்கள் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இல்லை, மாற்று கட்சியைச் சேர்ந்தவர்கள். முழுக்க முழுக்க திட்டமிட்டு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சனையை உண்டாக்குவதற்காக செயல்பட்டுள்ளார்கள். எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சித்தாந்தவாதிகள், கொள்கைவாதிகள். எங்கள் கட்சியில் ஜனநாயகப்படி வாக்குப்பதிவு நடத்தி தேசிய தலைமை யாரை கை காட்டுகிறதோ அவரை மாநில தலைவராக ஏற்றுக்கொள்வோம். மாநில தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரை மாவட்ட தலைவராக ஏற்றுக்கொள்வோம். எங்கள் கட்சி உண்மையான தொண்டர்கள் யாரும் இது மாதிரியான கீழ்த்தரமான வேலை செய்ய மாட்டார்கள் என இவ்வாறு அவர் தெரிவித்தார். Hey!